இப்போ இந்த சேஞ்சிங் வெதருக்கு பில்லோ சாஃப்ட் பன் தோசை, அது கூட ஒரு அருமையா கார சட்னி வச்சு சாப்பிட்டா ஜோரா இருக்குங்க. இதை ஆக்சுவலி இன்ஸ்டண்டா செஞ்சிடலாங்க. வீட்டில் இருக்கிற 2-3 பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊற டைம்ல இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு துருவன பாதி கேரட்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறி இருக்கிற ரவை மாவை கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் உப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தாளிப்பை உள்ள சேர்த்துக்கலாம். இதுல நான் 2 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதை செய்யறதுக்கு இந்த மாதிரி குழியான தாளிப்பு கரண்டி எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுல இந்த மாவை 1.5 கரண்டி ஊற்றி ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல தான் வேகணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சைடு திருப்பி போட்டு மறுபடியும் 2 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா பன் தோசை ரெடி. இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி இல்லாதவங்க ஆப்பம் செய்யற பேன்ல கூட தாராளமா செஞ்சுக்கலாம். அழகுக்காக ஒரு சைடுல எள்ளு சேர்த்துட்டு நீங்க திருப்பி போட்டீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். இதோட டீடைல் லெங்த் வீடியோ யூடியூப்ல கொடுத்திருக்கேன். லிங்க் ஸ்டோரிஸ்ல இருக்கு பாருங்க. அடுத்து சிம்பிளா கார சட்னி செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, 4 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 டீஸ்பூன் உப்பு, இவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சுக்கணும். யூசுவல் சட்னி தாளிப்பு கொடுத்துட்டு பன் தோசையோட சாப்பிட்டு பாருங்களா, அட்டகாசமா இருக்கும். அப்புறம் என்ன, மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?